தாத்தா பாட்டி இருக்கிறதே ஒரு வரம். இன்னும் கொள்ளு தாத்தா பாட்டி இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். யுவீனுக்கு வந்து என்னோட தாத்தா இருக்கார்ல, அர்னால்டோட வீட்டுக்காரு. ஆக்சுவலாக அர்னால்டு வந்து எங்கள் அம்மாவோட அம்மா, அவங்களோட வீட்டுக்காரு. டெய்லி வந்து அவங்க வீடு வந்து ஆக்சுவலாக எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம். இது எங்கள் வீடுனா அங்கே இருக்குது அவங்களோட வீடு. அங்கேருந்து வந்து ரோடை கிராஸ் பண்ணி வரணும். யுவீனுக்கு வந்து சுட தண்ணி போடுறதுக்காக டெய்லி வருவார் எங்கள் தாத்தா. அங்கேருந்து டெய்லி வந்து காலையிலேயே வந்துட்டு சுட தண்ணி அவனுக்கு போட்டு வச்சு தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு, உடம்பு சரியில்லைனாலும் டெய்லி வந்துடுவார். இத்தனைக்கும் கேஸ் இருக்குது, ஹீட்டர் இருக்குது, இருந்தாலும் அதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து தண்ணிலாம் பற்ற வச்சு கொடுத்துட்டு போவார். ஒரு சில நாள் வந்து வானம் ஒரு மாதிரி மூடின மாதிரி அப்பயும் வந்து வந்துடுவார். வந்துட்டு குளிக்க ஊற்றுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, இல்லை தாத்தா இது மாதிரி வந்து மேகமூட்டமாக இருக்குது, அதனால் இன்னைக்கு வேணாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா சரின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் போயிடுவார். நம்மளால் ஒரு விஷயம் முடியலன்னா எந்திரிச்சு கூட போக மாட்டோம் இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம். ஆனால் அவங்களாம் பாருங்கள், எந்த ஒரு விஷயத்துக்குமே சோம்பேறித்தனமாக இல்லாமல் வந்து எல்லாமே பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும்.